இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். வேறு சீரியலோட ஹீரோயின் எல்லாம் இன்றைக்கி வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதாவது பாரதி வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படி தாங்க சொல்லணும். பாரதியும் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஆதி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து பேக்வர்ட் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ரத்னம் வந்து கேட்காரு, எங்கேப்பா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைப்பா, நான் வந்து பாரதியை வந்து கூட்டு வரதுக்காக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி எப்போனா கிடச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா வந்து கேட்காங்க. இல்லைம்மா, அவங்க ஒன்றும் கிடைக்கல, நான் போய் தேட போகிறேன், இப்படியே இருந்தால் என்னம்மா பண்ணுறது, நம்மளும் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ரத்னம் வந்து சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பேப்பர்லலாம் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, பேப்பரில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம பாரதி வந்து திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வரமாட்டாங்கப்பா, இருந்தாலும் யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம கால் பண்ணி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம டேரெக்டாக போய் பாரதியை மீட் பண்ணி கூட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்களும் உங்கள் சைடு ஏதாவது முயற்சி எடுங்க, நானும் என்னோடய பக்கம் வந்து நான் வந்து தேடி பார்க்குறேன், எப்படியாவது வந்து நான் கூட்டு வந்துடுறேன் எங்கே இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்து கேட்குறாங்க, பாரதி வந்து எங்கே இருக்கானே தெரியாதுப்பா, வேறு எப்படிப்பா நீ போய் கூட்டு வருவ அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா, எனக்கு வந்து என்னோடய இதயத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக வந்து பாரதி எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது அந்த இதயத்தை நம்பி தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் எமோஷ்னல் ஆயிடுது. உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம மரகதம் வந்து விறுவிறுன்னு போய் ஆரத்தி எடுத்து கண்டிப்பாக நீ பாரதியோடு தான்ப்பா வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா பாரதி தமிழ் இல்லாமல் வீடே நல்லா இல்லைப்பா, தமிழ் எப்போயா தான் வீட்டுக்கு வருவா, அவள் வந்தப்போ கூட கொஞ்ச நேரம் நல்லா கலகலன்னு இருக்கும், ஆனால் அவள் போனப்போ ரொம்ப கஷ்டமாயிரும்ப்பா, கண்டிப்பாக நீ வந்து பாரதி தமிழை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ரத்னம் வந்து சொல்கிறாங்க, தம்பி நீ ஒன்றும் கவலையே படாத, உங்கள் அம்மா இருக்காளே, உங்களுக்கு கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து அதை எப்படி தடுக்கலாம், எப்படி நிப்பாட்டலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்போ தான் முறையாக நல்ல விஷயம் பேசியிருக்கா, கண்டிப்பாக பாரதி வந்து கிடப்பா, நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதியும் தமிழும் ஒரு ஏரியாவில் போய் இறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில். அங்கனக்குள்ளே இருக்கிற கடையிலலாம் விசாரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ணே, ஆண்டாள் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நேரம் போங்கம்மா, 2வது தெருவில் இருக்குது, அந்த தெரு போங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் வழி சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழ் வந்து கேட்குறாங்க, அம்மா யார் வீட்டுக்குமா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. அப்போனா இப்போ அதான் ஆண்டி கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே அவளும் ஃப்ரெண்டு தான், இவளும் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஃபோன் போட்டு கேட்கலாம்ல, ஏமா அட்ரஸ் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவளோட நம்பர் என்கிட்ட இல்லடி, ஆனால் இந்த ஏரியா தான் தெரியும், அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு சீரியலில் நடிக்கிற ஹீரோயினை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்காக நலங்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருந்த லேடிஸ் கிட்ட ஒருத்தர் வந்து நகையை அப்படியே நைஸாக திருடுற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து நம்ம ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே விறுவிறுன்னு எந்திரிச்சு போய், நான் உனக்கு 5 எண்ணுவேன், அதுக்குள்ளே வந்து இந்த அம்மா கிட்ட என்ன தப்பு செஞ்சியோ அதை அந்த அம்மாட்டே கொடுத்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த திருடனை வந்து சொல்கிறான், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு 5 எண்ணுவேன், இனிமேல் நான் உங்ககிட்ட பேச்சே கிடையாது, இது வரைக்கும் வந்து ஒரே அடியில் சாவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா, அது இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டாளை வந்து இந்த நல்ல போல்டான கேலை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி, நான் 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஆண்டாளோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து பொண்ணு உட்காந்தா எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி ஒரு அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே காதில் வாங்க மாட்டேங்காங்க ஆண்டாள். 4 5 நின்றாங்க. அந்த வந்து என்ன அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறான். மூக்கிலே ஒரு குத்திடுறாங்க. மூக்கில் பொலன்னு ரத்தம் வந்துடுது. உடனே அதுக்கடுத்து பயந்து போய், இந்தாங்கம்மா என்னை மன்னிச்சிக்கோங்க, நான் தெரியாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செயினை கொடுத்துட்டு ஓடிடுறான். அடுத்து அந்த செயினை பறி கொடுத்தாங்கல்ல, அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க, ஆண்டாள் ரொம்ப நன்றிம்மா, நானே இதை வந்து கடன் வாங்கி தாம்மா போட்டு வந்தேன், இது இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து எல்லாருமே சில பேர் புகழ்கிறாங்க, இந்த மாதிரி தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் புகழ்ந்து பேசுகிறாங்க. சில பேர் பார்த்தா இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் எந்த வீட்டில் தான் கட்டிக்கிடுவாங்க, இது மட்டும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டுக்கிறவே இல்லை. விறுவிறுன்னு போய் திருப்பி நலங்கு ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க. அப்போ வந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, ஆண்டாள் உன் ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா நம்ம பாரதியும் தமிழ் இருக்காங்க. பாரதி, வா பாரதி, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆதியெல்லாம் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் தெரியும், நம்ம வேர்ல்டு ஸ்கூலு வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதில் எல்லாமே போட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி வா, வீட்டுக்குள்ளே வா, எனக்கு வந்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, வா நீ நலங்கு வைன்னு சொல்லிட்டு பாரதி நலங்கு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து யாருன்னே தெரியல, ஆண்டாளோட அம்மாவுக்கு. இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்னம்மா இது தெரியலையா, இதாம்மா பாரதி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ பாரதியா, ஸ்கூலில் படித்தாலே அந்த பொண்ணா, நீ கூட அடிக்கடி பாரதின்னு சொல்லுவியே அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, ஆமாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அங்கே வந்து பாரதி வந்து ஒரு பொண்ணுக்கு மெகந்தி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி நல்லா வைக்கிறீங்களேக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இது என்ன பண்ணுறது, எல்லாம் பழகிறது தான், வச்சு
பழகுனதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தமிழை வந்து நம்ம இவங்க ஆண்டாள் வந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து பெட்டில் வந்து தூங்க வைக்கிறாங்க. என்ன தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் தூங்கிட்டா, சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து மெகந்தி வச்சு முடித்த பிறகு நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க, தமிழும் நீயும் இங்கே தூங்கிடு, நான் கீழே தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி சொல்கிறாங்க. உடனே அவன் ஆண்டாளுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஆதி கூட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லு ஆதி கூட என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னை ஏமாற்றிட்டாங்க, காசுக்காக வந்து காசை கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு எப்படி ஆதி வந்து உன்னைய கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் அதுக்கு பாரதி வந்து சொல்கிறாங்க, பண்ண தப்பை வந்து மறைக்கிறதுக்காக அப்படியே என்னையும் தமிழையும் அப்படியே என்னையை கல்யாணம் பண்ணி தமிழை வந்து மகளை மாதிரி ஏற்றிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் வந்து நான் வந்து ஆதி கூட சேர்ந்து வாழ்கிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க, நீ வாழ்ந்தாலும் நான் வாழ விட மாட்டேன், அந்த ஆதி மட்டும் என் கையில் கிடச்சா அவனை சும்மா விட மாட்டேன், இந்த கையாலே அடித்து நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.